எல்லாம் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்கு. அப்படித்தானே? செட்டி வெட்டி காரைகள் எல்லாம் பச்சம் எல்லாமே கடைசியில எல்லாமே கரெக்டா இருக்குது. ஆனா ஆன் பண்ணா அவள ஆன் ஆகல. ஏன் ஆன் ஆகல? ஏன் ஆன் ஆகல? ஏன் ஆன் ஆகல? பேட்டரி இல்ல. பேட்டரி இல்லாதனால என்ன செய்யல? ஆன் ஆகல. நம்ம பேட்டரிக்கு என்ன செய்யணும்? பேட்டரி என்ன போதுமா? என்ன ஏத்துறது? சார்ஜர் ஏத்துனா பேட்டரியில என்ன பண்ணும்? ஒர்க் ஆகும். அவதானே என்ன செய்யும்? ஒர்க் ஆகும். இல்லனா இதுதான். ஓகேவா? அப்ப பேட்டரி இல்லாம சார்ஜர் இல்லாம செல்ல யூஸ் பண்ணுவோமா? தூக்கி ஓரம் போடுவோம். என்ன செய்யும்? தூக்கி ஓரம் போடுவோம். அவதானே இத வச்சுக்க மாட்டேன் கையில. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதே போலதான் வேத வசனம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இல்லன்னா ஜெபத்தெல்லாம் அடைச்சிடுவாங்க. ஹalleluya ஹalleluya. எஸ் எஸ். அப்போ உன்னை எதிர்ச்சாக்குறவர், உன்னை ஜபத்தை கேட்கிறவர், உன்னை புஷ்டியாக்குகிறவர், உன்னை பசுமையாக்குகிறவர் ஆண்டு இருந்தாதான் நான் இல்லைன்னா முடியாது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. 1ஆம் சங்கீதத்துல 2ஆம் வாசிக்க பார்க்கலாம். இருக்கா? சீக்கிரம் வாசிக்கிறோம். நாம போனல வேகமா. ஆஹா 1ஆம் அதிகாரம் 2ஆவது. என்னவா? கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya. ஆமென். அப்போ வேதத்தை என்ன பண்ணுவோம்? இரவு பகலும் வாசிக்கணும். அப்ப வாசிக்கும் போது என்னால என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றோமா? 3வது அவர் நீர்க்காலில் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைவதராக மனத்தை செய்வதெல்லாம் பாத்தீங்களா? இப்ப வேத வசனம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, நீ வேத வசனத்தை தியானிப்பாய் சொன்னால், வேத வசனத்தை வாசிப்பாய் என்று சொன்னா, நிச்சயமா உனக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஆனர். சொல்லுங்க. உனக்குள்ள இருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஆன் பண்ணிடுவாரு. நீ செய்யற வேலையெல்லாம் கர்த்தர் நம்மள தெரியுமா வாய்க்க பண்ணுவார். என்ன செய்வாரு? வாய்க்க பண்ணுவார். அம்மாவா இல்லையா? இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அதான் அழகா சொல்றாரு. நீ வேதத்தை தியானிச்சனா, வாசிச்சனா, நீ கை கொண்டியனா, ஆமே நீ செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹalleluya. இரண்டாவது வேத வாசிக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீத புத்தகம் 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு என்னவா? ஒரு வசனம் இருக்கு நமக்கு கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. இரண்டாவது வேத வசனம் என்ன செய்ய தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமா செய்யும். ஹalleluya ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில இருள் வராது. எல்லாம் பாவம், பிரச்சனைகள், பல காரியங்கள் இந்த இருளெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யாது, வராது. அவருடைய வாழ்க்கையை வெளிச்சமான பண்ணும். வச்சுக்கோ. முதல்ல அதான் வேத வாசிக்கிறதுல 23ஆம் அதிகாரம் நீதிமொழி புத்தகத்துல கர்த்தருடைய வசனம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல கர்த்தருடைய வேதம் எப்படி இருக்கிறதா? வெளிச்சமா இருக்கிறது. அப்படிங்கிறது வெளிச்சமா இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. அப்போ நீ வேத வாசித்தேனா எங்க போக முடியாது? இருள போக முடியாது. கர்த்தர் நடத்துவாரு வெளிச்சத்துல. வெளிச்சத்தில் பாதை நடத்துவார். ஒன்று நீ செய்வதை கர்த்தர் வாய்க்க செய்வாரு. இரண்டாவதாக வாழ்க்கைய குடும்பத்தை வெளிச்சமா வைக்கணும். ஹalleluya. வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அங்க சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கு, விடுதலை இருக்கும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இங்க நம்ம சந்தோஷமா இருக்கோமா? அடுத்த வார்த்தை கேட்டேன். ஹalleluya. நீங்க சமாதானமா இருக்கீங்களா? நான் கேட்ட ஒரு காரணம் என்ன? ஹalleluya. சமாதானமா இருக்கீங்களா? இல்ல. இருக்கீங்களா? இல்ல. சமாதானம் இல்ல. பார்ப்பது நல்லா இருக்கீங்க, பார்ப்பது நல்லா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு இது போராட்டம் இருக்கு.
உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு. ஆமாவா இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஹalleluya. போராடி இருக்கீங்க. வை. ஹalleluya. இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நானும் ஜெபம் அந்த கிட்ட கண்டுபிடிச்சேன். அந்த சர்ச்சைமா கண்டுபிடிச்சேன். ஆமென். ஆண்டவரே உள்ள நுழைவுக்கு வெளிப்படுத்தணும். என்ன காரணம்? ஹalleluya. இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் இதுக்கு விடுதலையாக்குவார். ஆமென். விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலாவீங்க. ஆமென். ஹalleluya. விடுதலையாக்குறவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த உடம்புல இருந்தா நீ விடுதலை கிடைக்கும். ஹalleluya. 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 இரண்டாவது வாழ்க்கை வெளிச்சமாக வெளிச்சமாய் மாறும். இல்லையா? இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. 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 அடுத்து நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நாம் நேசிக்கும் பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆமென். நம்மை அதிகாரியாக மாற்றினார். சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதிகாரியாக. ஆமென். ஒரு போஸ்ட் நமக்கு கிடைக்கிறது. வேலையில, நம்முடைய தொழில் மற்ற காரியங்களில. ஆமென். ஒரு உயர்வு என்ன செய்யறார் ஆண்டவர் நமக்கு தரார். ஹalleluya. ஹalleluya. வாசித்தா வேதத்தை நாம் கைக்கொள்ளும் போது, வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது என்ன செய்யற நமக்கு உயர்வு கேட்கிற. அப்ப உயர்வு வேணுமா? அப்ப நீங்க செய்யற காரிய வாய்ப்பு செய்யணுமா? உங்க குடும்பம் பிரகாசிக்கணுமா? ஹalleluya. ஹalleluya. வேதத்தை நேசிக்கணும்னா என்னாக தெரியுமா? என்னாக தெரியுமா? ஆமென். வேதத்தில் அழகா சொல்லக்கூடிய ஓசியா புத்தகத்துல ஆமென் எடுத்து வாசிக்கலாமா? ஓசியா புத்தகம் 5ஆம் அதிகாரமா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். நீ அறிவு வெறுத்தாய். ஆகையால் நீ நாசனாக இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நீ வேதத்தை மாத்திட்டேன்னா உன்ன மாத்திரம் இல்ல, உன் பிள்ளைகள் நடப்பாங்க. மறந்துடுவேன். அவன் நீங்க கூப்பிட்டு என்ன பண்ண முடியாது. பள்ளிக்கூடத்துல வேத வசனத்தை நான் வாசிக்கும் போது தேவன் நினைவச்சிருப்பாங்க. அதுதான் யோசுவாவுக்கு அழகான கற்றுக்கிறார் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதுல எழுதியிருக்கிறபடியெல்லாம் நல்ல கவனிகள். எழுதியிருக்கிறபடி கவனமா இருக்கிறபடிக்கு இரவு பங்கு தியானித்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது நீ வழியை வாய்க்கு கொள்வாய். வேதத்தை நீ இரவுல வாசிக்கும் பொழுது நீ நம்ம எப்படி நடத்த தெரியுமா? ஞானமாய், தெளிவாய், கவனமாய். அழகா சொல்றாங்க. நீ வழியை வாய்க்கு கொள்வாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். வேதத்துல கர்த்தருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். விஷயத்துல கர்த்தருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். பேசிக்கும் போது கர்த்தர் நமக்கு நல்ல நேரத்தை கொடுப்பார். குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும், குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும், நீங்க வாக்குறதான சம்பளம் என்ன செய்யணும், எப்படி என்பதை ஆனந்தாரு கற்றுக் கொடுப்பார். அவன் வேதாசன் உடம்புல இருக்கும்போது இயேசு உடம்புல இருந்தான்னா அவன் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். இரண்டாவது வழியை காமிப்பார். என்ன செய்வாரு? வழியை காமிப்பார். இந்த வழியில போ, அந்த வழியில போகாத. அவ வசனம் இருந்தாதான் நமக்கு பாதுகாப்பு. வசனம் இல்லைன்னா நமக்கு என்ன கிடையாது? பாதுகாப்பே கிடையாது.
அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும்